ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு எவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியிலே அநேக பிள்ளைகள் இந்த கொரோனா பீரியட் வந்த பிறகு அநேக பிள்ளைங்க எனக்கு வேலை போயிடும் போல தெரியுதுப்பா, எனக்கு வேலை போயிடுச்சுப்பா, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அடுத்து நான் என்ன பண்றது, எனக்கு இந்த வயசு கிட்டத்தட்ட நான் ஐடியில வேலை பண்ணேன், எனக்கு 25 வயசுல நான் போய் சேர்ந்தேன், இப்போ எனக்கு 35-40 வயசு ஆச்சு, நான் பேங்க்ல லோன் வாங்கிட்டேன், வீட்டுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன், காருக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன், வீட்டு செலவு நான் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல நான் வாழ்ந்துட்டேன், இதுக்கு பிறகு நான் எப்படி வாழ்றதுன்னே எனக்கு எதிர்காலமே ஒரு சூன்யமா இருக்குதுப்பா, நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வந்து கேட்கிற பிள்ளைகள் ஆயிரக்கணக்கில் இருக்குது. இது கேட்காத எத்தனையோ பிள்ளைகள் லட்சக்கணக்கில் உலகம் முழுவதும் இருக்குது. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்குது. என்ன பண்றது? எல்லா நிறுவனங்களும் கஷ்டத்தில் இருக்குது. அதனால்தான் நம்ம அதுல போய் வேலை செய்யற நம்மளும் கஷ்டத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்படிதானே? ஆக என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு பக்கம் திறமை இருக்குது, ஒரு பக்கம் கல்வி இருக்குது, ஒரு பக்கம் இளமையம் இருக்குது. 2 கட்டாம் வயசுல மாறிக்கிட்டோம். அடுத்து நம்ம இன்னொரு நிறுவனத்துல போய் வேலையும் செய்ய முடியாது. அடுத்து நம்ம வேலை தேடி போயிட்டு நம்ம சொந்தமா இப்போ ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு என்னதான் ரெமெடி, நம்ம என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, சாயப்பக்கிட்ட வேண்டணும்னா ஒரு நல்ல பரிகாரம் இருக்குது. பரிகாரம்னா சாதாரண பரிகாரம் தான். நான் எப்பவுமே அடியன் சொல்லக்கூடிய எல்லா பரிகாரமுமே செலவு இருக்காது, திரேக கஷ்டம் இருக்காது, அப்புறம் நிறைய இடங்களுக்கு சுத்த வேண்டிய அவசியம், நேரத்தெல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப எளிமையா ஆனா வலிமையான பரிகாரமா தான் இருக்கும். சிம்பிளா சூப்பர்பா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்களேன், ரொம்ப எளிமையா இருக்கும் பிள்ளைங்களே. அதுதான் சொல்றேன். ஒரு சின்ன பேப்பர், ஒயிட் பேப்பர்ல எடுத்துங்க, இல்லை மஞ்சள் கலரா இருக்கலாம், ஃபுல்லா மஞ்சள் கலரா இருக்கலாம், இல்லைன்னா ஃபுல்லா வெள்ளை கலரா இருக்கலாம். அதுல மிகப்பெரிய ஸ்வஸ்திக் ஒன்று போட்டிருக்குங்க. ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கு இல்லையா, அது மகாவிஷ்ணுடைய ஸ்ரீ சக்கரத்துல, அந்த சக்கரத்துல இருக்கக்கூடிய சின்னம் ஸ்வஸ்திக். அந்த ஸ்வஸ்திக்கை அதுல அழகா வரைஞ்சிக்கங்க. ஸ்வஸ்திக் தெரியாத பிள்ளைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இல்லைன்னா நெட்ல எடுங்க, ஸ்வஸ்திக் எப்படி இருக்கும், 2 பிளஸ் இருக்கும், முனையில எல்லாம் இப்படி இப்படி போடப்பட்டிருக்கும், அதான் ஸ்வஸ்திக். அந்த சின்னத்தை அதுல வரைஞ்சிக்கங்க. அதுல 4 பகுதியா இருக்கும், 4 பிரிவா பிரிச்சிருக்கும். அதுல 786 786 ஒரு பகுதி 4 இடத்துல போடுங்க. அதுல அந்த பேப்பர்ல கசகசா இருக்கு இல்லையா, கசகசா சமையலுக்கு பண்றோமே, அந்த கசகசா எடுத்து ஒரு ஸ்பூன் அதுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி சாயப்பாவுடைய ஊதி இருக்கு இல்லையா, அதையும் அதுல எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு விபூதி மடிக்கிற மாதிரி 4ஆ மடிச்சு, நம்ம சாயப்பா நீங்க வணங்குற உங்க வீட்டில் இருக்கிற சாய் பாபாவுடைய அந்த சிலைக்கு அடியிலையோ அல்லது படத்துக்கு அடியிலையோ அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு வாரம் வியாழக்கிழமை, ஒரு வாரமும் வியாழக்கிழமை அதை பார்த்து அதை எடுத்து கையில வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், அந்த வேலை கண்டிப்பா எனக்கு உறுதியா நிலைக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நீங்களே சொல்லிக்கங்க. உங்களுக்குள்ள சுய பிரகடனம் சொல்லுவாங்க இல்லையா, சுய பிரகடனமா இன்றைக்கு நான் போற அந்த வேலை, நான் செய்கிற இந்த வேலை எனக்கு நிலைக்கும் அப்படின்னு ஒரு நாளும் ப்ரேயர் பண்ணும்போது அப்பா கிட்ட வேண்டிக்கும் பொழுது வேண்டிக்கிட்டு திருப்பி அந்த இடத்துல வச்சுட்டு வேலைக்கு போங்க. அதே மாதிரி ஒரு வாரம் செய்யுங்க. அதன் பிறகு பாருங்க, திருப்பி உங்களுக்கு ஒருவேளை வேலை இருக்கிறவங்களுக்கு இப்படி வேலை போயிடுச்சுன்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களும் டெய்லி ப்ரேயர் பண்ணும்போது அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அப்பா எனக்கு இந்த வேலை, நான் போகக்கூடிய இந்த வேலை எனக்கு கிடைக்கணும். யாரு வேலை இல்லாம இருந்தாலும், உலகமே இருட்டி போனா கூட கண்டிப்பா என் வீட்டுல நான் ஏத்துற இந்த விளக்கு எரியும், எனக்கு வெளிச்சம் கிடைக்கும், எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ப்ரேயர் பண்ணிக்கங்க. சுய பிரகடனம் பண்ணிக்கங்க. எனக்கு வேலை கிடைக்கும், நான் இந்த போகக்கூடிய இந்த வேலை எனக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு சுய பிரகடனம் பண்ணிக்கங்க. சாயப்பா கிட்ட சொல்லுங்க, சாயப்பா நீங்க துணை வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க.
வேண்டிட்டு மறுபடியும் அதை வச்சுடுங்க. டெய்லி இதேமாதிரி வேலைக்கு போங்க. கண்டிப்பாக வேலை உங்களுக்கு கிடைச்சிடும். கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே வேலை கிடைச்சிடும். அப்புறம் என்ன செய்றீங்க, ஒரு வாரத்துக்கு பிறகும் கிடைக்கலையா, அதுலேருந்து அந்த கசகசா இருக்கு இல்லையா, அது இந்த ஊதி ரெண்டுமே எடுத்து வச்சுட்டு போங்க. போகும்போது அதில் ஒரு துளி எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு போங்க. இதுவே ஒரு வசியம், பெரிய வசியம். வசிய மருந்து தேவையில்லை, எந்த மருந்தும் தேவையில்லை, மந்திரம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பாபாவுடைய ஊதியே பெரிய வசியம், வசிய மருந்து. நீங்கள் போகக்கூடிய, நீங்கள் பேசக்கூடிய, உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த இதில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய அந்த மேனேஜரோ அல்லது அந்த எம்டியோ யாராக இருந்தாலும் உங்களை பார்த்த உடனே வசியமாவாங்க. உங்களை பார்த்த உடனே உங்களை பிடிக்கும், உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. ஒருவேளை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த வேலையிலேருந்து உங்களை எடுக்க மாட்டாங்க. இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது தான், ரொம்ப சிறப்பானது. சாயப்பாவுடைய பரிகாரம் என்றைக்குமே சாயாத பரிகாரம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். பாபா தரிசனம் பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம். வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம்.